உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க நேம்லிஸ்ட் எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் கொலைக்கு நெய்பர் இந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க எழுதிருப்பீங்க. இதுக்கு நான் ஒரு ஃபார்மட் வச்சிருக்கேன். அந்த ஃபார்மட் என்னன்னா 300க்கு 100 30க்கு 6. என்ன சார் புதுசா சொல்றீங்க? ஆமா, இந்த வியாபாரத்துல இணைந்து ப்ராடக்ட் வாங்குற பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வியாபாரத்துல இணைந்து ப்ராடக்ட் வாங்குற பிறகு நீங்க ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த நேம் லிஸ்ட் மினிமம் 300 பேர் வேணும். இந்த 300 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் அவங்களை தான் போய் பார்க்கணும். அதுல ஒரு 100 பேர் அவங்களை போய் பார்க்கணும். இந்த 100 பேர் யாரு அப்படின்னா இந்த புதுசா சேர்ந்திருக்க முடியாது எழுதிடுங்க. அந்த 100 பேர் யாருன்னா ஊர்ல ஒருத்தர் படிச்சுட்டு சும்மா இருக்கா, அந்த பிசினஸ்ல கொண்டு வந்தா அவர் இங்க சும்மா தான் இருப்பார். அப்ப யாரை கொண்டு வரலாம்? யாரு பணத்துக்காக லைஃப் ஸ்டைலுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அப்படி 100 பேரை நம்ம டிக் பண்ணி நீங்க போய் பேசுனா அது 30 பேர் சேருவாங்க. அந்த 30 பேர் சேர்ந்தா அங்க 6 பேர் செய்வாங்க. இந்த 6 பேர் செய்தா 6 ராஜாவை கண்டுபிடிச்சா நீங்க இந்த வியாபாரத்துல ராஜாதி ராஜா. பிசினஸ்ல நல்லா புரிஞ்சிருக்கணும். யாரை இந்த பிசினஸ் கொண்டு வரணும் அப்படின்னா எய்மும் டைமும் உள்ள ஆளுதான் கொண்டு வரணும். ஊர்ல சும்மா எடுத்துங்களா கொண்டு வந்தாச்சுன்னா நானும் சேர்ந்துட்டேன் சொல்லுவாங்க. நானும் சேர்ந்துட்டேன், எனக்கு அவசியத்து தெரியும், என்ன தெரியும் புரிஞ்சிருக்காது. அப்போ நீங்க கொண்டு வரும்போது அவங்கள புரிய வைக்கணும். அப்ப இதுல நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன். உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அவங்க ஆட்களை உங்க கூட கொண்டு தருவாங்க. ஆனா நெடுங்காலம் செய்வாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அவங்க காட்டி தரக்கூடிய ஆட்கள் நெடுங்காலமா செய்வாங்க, உங்களோட பயணிப்பாங்க. பட் நான் என்ன கேட்கறேன், ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு ஏரியாவில பிசினஸ் கொண்டுட்டா உங்களுக்கு லைஃப் லாங் பிசினஸ் இருக்கு. அப்ப நான் இங்க கேட்கிறேன், ஒரு நீங்களும் உங்க டீமும் பிகினிங்லயே துவக்கத்திலேயே 6 லட்சத்துல இருந்து பிவி வர்றது மாதிரி பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணா 6 லட்சம் பிரேக் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணா அது ஒரு ஒருத்தான ஒரு ஹெல்த்தியான டீமாக இருக்கு. அப்போ உங்க டீம்ல ஒரு புதுசா சேர்ந்திருப்பாங்க, அந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆள் சேர்ந்த உடனே அவரை உடனே ஆளை பார்க்க போறத ப்ராடக்ட் வாங்குற பிறகு அவருக்கு என்டிஓ அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். என்டிஓ ட்ரைனிங்ல தான் இந்த மெத்தடை நம்ம புரிய வைக்கணும். எப்போ ஒரு ஆள் பிசினஸ் ப்ராடக்ட் சேர்ந்துட்டாரு, அவர் ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்ச பிறகு 48 மணி நேரத்துக்குள்ளாரு அவரை நாம போய் பார்க்கணும். அவரை பார்த்து இந்த சிஸ்டத்தோட நீங்க போனாதான் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்தை ஆணித்தரமா சொல்லணும். குறிப்பாக நேம் லிஸ்ட் எழுத வைக்கணும். நேம் லிஸ்ட் எழுதாத ஆள் கூட இந்த வியாபாரத்துக்காக நீங்க டீம் உருவாக்க போறீங்கன்னா அவரும் செய்ய மாட்டாரு, அவர் காட்டி தரக்கூடிய ஆளும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு மெயின் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு 6 பேரை ஜாயின் பண்ண வச்சுட்டோம். ஸோ இந்த டீம் வளருது. என்ன நடக்குன்னு பாருங்க.